இங்க ஒரு நாய் இன்னும் 10 செகண்ட்ல சாக போகுது. ஆனா அது சாக போற அந்த கடைசி நிமிஷத்துலயும் அதோட கண்களை மூடல. ஏன்னா அதோட ஓனர் வருவார்னு கண்களை மூடாம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு அந்த நாயோட ஓனர் சத்தம் அதோட காதுல கேக்குது. உடனே அது மெல்ல தலையை தூக்கி பாக்குது. அங்க வந்து அதோட ஓனர் மனசு கஷ்டப்படுறத அது ஃபீல் பண்ணுது. இருந்தாலும் இப்போ அந்த நாயோட கடைசி நேரம் வந்துருது. இதனால கடைசியா ஒரு டைம் அதோட வாலை ஆட்டிட்டு கண்களை மூடி நிரந்தரமா இறந்தே போகுது. ஆனா கதை அதோட முடியல. அந்த நாய் மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த டைம் அது ஒரு குட்டி நாயா பிறந்திருக்குது. ஆனா அந்த குட்டி நாய் இப்பவும் அதோட பழைய ஓனரை மறக்காம நிறைய நாட்கள் அவரை தேடி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அவர் வரவே இல்ல. ஒரு நாள் ஒரு லேடி மைலோவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவளுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவளோட ஹஸ்பண்டுக்கு அந்த நாயை சுத்தமா பிடிக்காது. அதனால மைலோவை வீட்டுக்குள்ள வரவிடாம கார்டன் ஏரியாவிலேயே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது. ஆனா மைலோவை யாரும் பெருசா கவனிக்கவே இல்ல. ஒரு நாள் அவளோட ஹஸ்பண்ட் மைலோவை கார்ல ஏத்தி ஒரு காட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு போயிடுறான். இப்போ அதுக்கு யாருமே இல்ல. இதனால அது இப்போ ஒரு தெரு நாய் மாதிரி ரோடுகள்ல திரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் பார்க்குக்கு போன மைலோ அங்க சில நாய்களை அதோட ஓனர் கொஞ்சறத பார்த்துட்டு அதுக்கும் அதோட ஓனர் ஞாபகம் வந்தது. அப்போ திடீர்னு மைலோவுக்கு ஏதோ பழக்கப்பட்ட ஒரு ஸ்மெல் அடிக்குது. அந்த ஸ்மெல் அதோட பழைய ஞாபகங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்துது. உடனே அது அதோட ஓனரை கண்டுபிடிக்க முடிவு பண்ணி எல்லா இடமும் அலைஞ்சு தெரிஞ்சு தேட ஆரம்பிக்குது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கடைசியில ஒரு வில்லேஜுக்கு வருது. அப்போ அங்க இருந்த ஒரு ஓட்டு வீட்டை பார்த்ததும் அதோட ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வீடு தான் அதோட பழைய ஓனர் வீடா இருக்கும். உடனே அது ஓடி போய் தன்னோட ஓனர் மேல விழுந்து அவரை பாசமா லிக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா ரொம்ப வருஷம் ஆயிட்டதால அவருக்கு இப்போ வயசாகி இருக்கும். அவரால் அதை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. அவர் அதை ஒரு சாதாரண தெரு நாயின்னு நினைச்சு அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வைக்கிறாரு. வீட்டுக்குள்ள அதை அலோவ் பண்ணல. ஏன்னா அவரோட நாய் இறந்ததுக்கு அப்புறம் எந்த நாயையும் வளர்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா மைலோ நம்பிக்கையை விடாம டெய்லி வீட்டு வாசல்ல இருந்து அவரையே பாவமா பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்ததும் கடைசியில அவரோட மனசு மாறி அந்த நாயை வளர்க்க முடிவு பண்றாரு. இதனால மைலோ இப்போ அந்த வீட்டோட ஒரு நபரா மாறிடுது. அப்போ ஒரு நாள் அதோட ஓனர் எதையோ மிஸ் பண்றாருங்கிறத உணருது. அப்பதான் மைலோவுக்கு அவர் முன்னாடியே ரொம்பவும் லவ் பண்ண அவரோட பழைய கேர்ள் ஃபிரெண்ட் ஞாபகம் வந்து உடனே அவளை தேடி கண்டுபிடிக்கலாம்னு போகுது. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் அவளை கண்டுபிடிச்சு அதோட ஓனர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பழைய காதலியை பார்த்து அவருக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து எதுவும் பேச முடியாம அப்படியே நிற்கிறாரு. அப்போ மைலோ சத்தம் போட்டு குறைச்சி டோரை ஓபன் பண்ண வச்சு ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்குது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் மனசுல இருந்ததை எல்லாம் வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆச்சரியமா அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் நெருக்கமா மாறிடுறாங்க. ஆனா மைலோவுக்கு இன்னும் ஒரு ஆசை மட்டும் மீதி இருக்குது. தன்னோட ஓனர் தன்னை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுது. அதனால அது பழைய பொருட்கள் இருந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டு அங்க இருந்த ஒரு பழைய பாலை எடுத்துக்கிட்டு வந்து நிக்குது. ஆனா அதுதான் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் விளையாடின பாலா இருக்கும். உடனே அவரு முன்னாடி விளையாடின ஞாபகத்துல அந்த பாலை தூக்கி அப்படியே த்ரோ பண்றாரு. உடனே மைலோ முன்னாடி செஞ்ச மாதிரியே ஓடி போய் அந்த பாலை பிடிச்சு கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம அவரோட நாய் முன்னாடி பண்ற ஒரு ஸ்பெஷல் மூவையும் பண்ணுது. அப்பதான் இவ்வளவு நாள் தன்னை தேடி வந்த நாய் சாதாரண தெரு நாய் கிடையாது, தன்னோட பழைய ஃப்ரெண்டு தாங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இத்தனை வருஷம் ஆகியிருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த அன்பும் பாசமும் மட்டும் குறையவே இல்லை.